சோ அந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் வேகமா ஓடணும். இந்த இடம் சஃபா டு மருவா போகும்போது வரும், அகைன் ரிட்டர்ன்ல மருவா டு சஃபாவுக்கு வரும்போதும் இந்த இடம் இருக்கும். ரெண்டு இடத்துலயுமே ஆண்கள் மட்டும்தான் வேகமா ஓடணும். ஏன் பர்டிகுலரா இந்த இடத்துல கிரீன் கலர் லைட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹாஜ்ரா அம்மா மருவா சஃபால ஏறி தேடும் போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அழுகிற அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டாங்க. திரும்ப மருவா மலை மேல ஏறும் பொழுதும் குழந்தையுடைய அழுகிற குரல் மட்டும்தான் கேட்டாங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல வரும் பொழுதுதான் குழந்தைய நேரடியா பாக்குறாங்க. கைய காலை உதறிட்டு அழுகிறத நேரடியா பாக்குறாங்க. ஐயோ பையன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கே, பசி தாங்க முடியலேன்னு வேகம் எடுத்து ஓடன இடம் தான் இந்த கிரீன் கலர் லைட் எரிஞ்ச அந்த இடம். சோ அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் வேகமா ஓடிக்கணும். சரி, சைல ஒலு போயிருச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, சைல ஒலு இருக்கிறது நல்லது, ஒலு இல்லாம கூட சாயை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சை மூணாவது அமல், இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கடைசி அமல் நாலாவது அமல். நாம ஆண்கள் என்ன செய்வாங்க, நேரா ரூம் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா லைனா சலூன் கூட இருக்கும், அவங்க மொட்டை அடிச்சுக்க வேண்டியது. மொட்டை அடிச்ச உடனே அவங்க ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டா அப்படின்னா எஹ்ராம் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துடலாம். சட்டை கையிலையோ சட்டை பேண்ட்டோ எது வேணாலும் போட்டுக்கலாம். பெண்கள் ரூமுக்கு போய் தான் முதல்ல எஹ்ராம் இதை கட் பண்ணதுக்கு பிறகு, முடிய ஹேர் கட் பண்ணதுக்கு பிறகுதான் மக்கண்ணாவை ரிமூவ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முடிய பள்ளிவாசல்ல கட் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி ரூமுக்கு போனவுடனே அப்பாடான்னு மக்கண்ணாவை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு முடியை கட் பண்ணவும் கூடாது. முதல்ல முடிய களிமா விரல் அளவு கட் பண்ணி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கட் பண்ணிட்டதுக்கு பிறகுதான் அவங்க அந்த மக்கண்ணாவை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நாம இஹ்ராம்ல இதுதான் நாலாவது உம்ராவுடைய நாலாவது அமல். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம்னா இஹ்ராம்ல உம்ரால இருந்து வெளியே வந்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட வேண்டியதுதான். இதுதான் ஒரு உம்ரா செய்யக்கூடிய முறை. ஒரு உம்ராவுக்கு நம்ம வேகமா செஞ்சோம்னா ஒரு மூணு ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம். 3 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் இடையில தொழுகைகளுக்கு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 4 மணி நேரம் ஆகும். இதுதான் ஒரு உம்ராக்கான டியூரேஷன். முடிஞ்சவங்க டெய்லி உம்ரா கூட செய்யுங்க. முடியாதவங்க உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை பார்த்துக்குங்க. எல்லா வகையிலையும் இபாதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இபாதத்துல ஆர்வத்தோட கிளம்புங்க. உம்ரா போறதுக்கு முன்னாடி அநேகமா டெய்லி வாக்கிங்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய சஃபரை, நம்மளுடைய பிரயாணத்தை லேசாக ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய நியத்துகளை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. நாம் இங்கிருந்து எவ்வளவு